என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட் வடக்கு பார்த்து சைட்டில் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் அரண்மனை மாதிரி கட்டின வீட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட் பண்ணிக்கங்க, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் மெயின் டவுனுக்குள்ளேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு, சத்தி ரோடு எல்லாமே பக்கம். சத்தி ரோடு ஜஸ்ட் ஒரு 300 அடியிலேயே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே இருக்குது. தியேட்டரு, சூப்பர் மார்க்கெட்டு, பெட்ரோல் பங்கு, பேங்க்கு, ஏடிஎம், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் வந்து இந்த வீட்டிலிருந்து நீங்கள் போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு, செங்கல், ஆற்று மணல், டால்மியா சிமெண்ட் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வீட்டுக்கு எக்ஸ்டீரியரில் வந்து காங்கிரீட் போட்டு நீங்கள் கேரளாவோடலாம் பதிச்சுக்கிற மாதிரி வந்து நீட்டான ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளமேல் வந்து அடிக்கும் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டு வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால் போட்டு பெரிய ஒரு கேட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் டைப் வந்து எம்எஸ் மெட்டீரியலில் கேட் போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற போது வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 17க்கு 21 சைஸில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஒரு 2 கார் நீங்கள் இனோவா காரே வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் சைடு, அதாவது ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல், தண்ணி தொட்டி எல்லாமே வந்து நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 அடி செட் பேக் ஏரியா வந்து உங்களுக்கு வடக்க வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம், டாய்லெட் வந்துருது. வீட்டுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்றது, பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து டைல்ஸ் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங், அதாவது ஈஸியா வந்து வயசானவங்க நடந்தா ஸ்கிட் ஆகாத மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. மழை வெயிலெல்லாம் உள்ளே வந்து ஈஸியாக உள்ளே விழுகாத மாதிரி சன்சைடு வந்து கீழே இறக்கி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் காங்கிரீட்லேயே வந்து போட்டு பிளாஸ்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா 2 கோட் பட்டி பார்த்து ப்ரைமர் ஒரு கோட் அடித்து பெயிண்டிங் 2 கோட் கொடுத்து அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்து கார் பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவுட்டர் செட் பேக் ஏரியா, காம்பவுண்ட் வால், அவுட்டர் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டோட அவுட் சைடு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. வீட்டுக்கு உள்ளே போய் உள்ள ரூம் மெஷர்மெண்ட்ஸு, உள்ள எந்தெந்த மாதிரி ஸ்பெக்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்குங்க. இது வந்து சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாவே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. 11க்கு 6 சைஸ்ல வந்து இந்த சிட் அவுட் ஏரியா இருக்கு. நல்லா லாவம் நட்டம் லாவா அப்படிங்கிற மாதிரி கிரானைட் போட்டு, ஸ்டீல் கிரே கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நீட்டா இருக்கு சிட் அவுட் ஏரியா. ஃப்ரண்ட் மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 8 அடி நீளத்துக்கு, நல்ல ஒரு 9 அடி ஹைட்டுக்கு வந்து உங்களுக்கு பெரிய மெயின் டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் பர்மா டீக்ல வந்து போட்டிருக்காங்க. இதோட கார்விங் டிசைனு, இதுக்கு பண்ணிருக்கிற இந்த பாலிஷ் ஒர்க் எல்லாமே நீட்டா இருக்கு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 அடி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு 1.5 அடி கிளாஸ் பீடிங் வச்சு ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து பேனலிங் எல்லாம் பண்ணி நீட்டா வந்து மெயின் டோர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆன்டிக்ல வந்து லாக் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ நின்று இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோயர் ஏரியாங்க. ஃபோயர் ஏரியாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 அடிக்கு உங்களுக்கு 11 அடி அளவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபோயர் ஏரியா ஒட்டியே வந்து உங்களுக்கு ஒரு அழகான கோர்ட்யார்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து உங்களுக்கு சன்லைட் வந்து உள்ள வர்ற மாதிரி வந்து இந்த கோர்ட்யார்டு டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃபோயர் ஏரியாவோடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஓப்பனிங் வந்துருது வித் எம்எஸ் கிரில்லோட. இந்த விண்டோ வந்து டீக் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் வந்து சாண்டல் கலர்ல ஒரு ப்ரௌன் கிரைன்ஸ் வர்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. 5.5 அடிக்கு 3 அடி அளவுல வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ட்யார்டும் ஃபோயர் ஏரியாவும் சூப்பரா இருக்கு. அடுத்து லிவிங் ஏரியா எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்குங்க. இந்த வீட்டோடைய ஒரு பிரம்மாண்டமான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரூம் தான். இந்த லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 அடி லென்த்துக்கு, கிட்டத்தட்ட 17 அடி வித்தில் வந்து இந்த லிவிங் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. இது 2 வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் வந்து லேடிஸ் சிட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு அது வந்து 16க்கு 17 வந்துருது. இது வந்து அதே மாதிரி ஒரு சைஸ்ல வந்துருது. உங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு 17 வந்துருது. இதுல பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு 8 அடி ஹைட்ல கிட்டத்தட்ட 8க்கு 8 பெரிய விண்டோ வந்துருது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஓப்பனிங் வந்து இந்த லிவிங் ரூம்ல வந்துருது. ஸோ ஃபோயர் ஏரியாவில் ஒரு பெரிய விண்டோ, லிவிங் ரூமோடைய நார்த் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து வந்துருது. ஸோ நல்ல காத்தோட்டம், வெளிச்சம் வந்து இந்த லிவிங் ரூம்ல கிடைக்கும். அங்கங்க உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு. ஃபேன் பாயிண்ட், ஏசி பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து லிவிங் ரூம்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிவி யூனிட் பண்றதுக்காக வந்து இதை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இன்டீரியர்ல டிவி யூனிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லேடிஸ் சிட்டிங் ஏரியான்னு செகண்ட் லிவிங் ரூமா போயிரு. இது என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் லிவிங் ரூமா வந்துரு. ஸோ 2 லிவிங் ரூம் வந்து இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம், சொன்ன மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு பெரிய லிவிங் ரூம் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய
ஃப்ளோரிங் ஏரியா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபோயர் ஏரியாவில் பார்த்த மாதிரியே அதே 5.5 அடிக்கு 3 அடி டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்லாப் மாதிரி பெரிய டைல்ஸ் போட்டிருக்கு. அதே கலரில் வந்து உங்களுக்கு கட்டிங்ஸ் வந்து சைடு வால் எல்லாமே ஒட்டியிருக்காங்க. ஸோ வீட்டோடைய வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் பட்டி, 1 கோட் ப்ரைமர், 2 கோட் எமல்சன் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ரெடி டு யூஸ் பண்ணக்கூடிய அளவில் வந்து இந்த வீட்டை வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது பூஜை ரூம், பெட்ரூம் பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே செங்கல் மணலில் கம்ப்ளீட் ஆர்கிடெக்ட் டிசைன் வாங்கி பீமு ஸ்ட்ரக்சர் எல்லாமே போட்டு தான் இந்த வீடு வந்து தெளிவாக கட்டியிருக்கு. ஸோ நல்லா நின்று வேலை பார்த்து வந்து இந்த வீடு வந்து செஞ்சுருக்காங்க. இதோடைய மத்தியஸ்தில் வீட்டோடைய பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து உங்களுக்கு பூஜை ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. பூஜை ரூமுடைய டோர் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் வந்துடுது. இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் வந்துடுது. நல்ல ஒரு பெரிய டோரு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கார்விங் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து உங்களுக்கு டீக் மெட்டீரியல்ல போட்டிருக்கு, ஒரிஜினல் பர்மா டீக் மெட்டீரியல்ல போட்டிருக்கு. ஆன்டிக் லாக் வந்து உங்களுக்கு பூஜை ரூம்ல கொடுத்துருக்கு. பூஜை ரூம் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு 5x5 வந்து உங்களுக்கு பூஜை ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா உங்களுக்கு பூஜை ரூம் வால் எல்லாமே வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கு. சீலிங் எல்லாமே லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இதில் வேணாலும் நீங்கள் இன்டீரியர் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீட்டோடைய பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. பெட்ரூம் டோரும் வந்து 8 ஃபீட் கொடுத்துருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட் டீக் மெட்டீரியல் போட்டிருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல், அதாவது நம்ம அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோரோடைய டிசைன் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. 8 ஃபீட் ஹைட்டு, உங்களுக்கு 3.5 ஃபீட் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. மினிமம் இன்னைக்கெல்லாம் பில்டர்ஸ் வந்து நார்மலா போடக்கூடிய ஒரு மெயின் டோர் அளவுக்கு பெட்ரூம் டோர் போட்டிருக்காங்க. லாக்கு வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டட் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெட்ரூமுங்க. நல்லா ஒரு கிங் சைஸ் பெட் வந்து போட்டுக்கிற மாதிரி 16x 17 சைஸ்ல ஒரு பெரிய பெட்ரூமு. கம்ப்ளீட் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே வந்துருது. காத்தோட்டமா இருக்கிற மாதிரி 2 விண்டோ வித் MS கிரிலோட வுட்லயே போட்டிருக்காங்க. அது டீக் மெட்டீரியல்லே போட்டிருக்காங்க. அலமாரி வந்து 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அலமாரி வந்து நீங்க நிறைய திங்ஸை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பெட்ரூம்ல வந்து உங்களுக்கு அலமாரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்க வெளியே இன்னும் லிவிங் ஏரியாலெல்லாம் பார்த்த மாதிரியே வந்து உங்களுக்கு பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெரிய லாஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கு. அட்டாளி கொடுத்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க 2x2 டைல்ஸில். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமில் ஏசி பாயிண்ட்டு, ஃபுட் லேம்ப் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம். அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்து வாஸ்து பிரகாரம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட். பாத்ரூம் டாய்லெட் நல்லா பெருசாக இருக்குது. சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 8 ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்ரூமே கட்டியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அடுத்த பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூமோடைய அதே டோர் குவாலிட்டி தான் இந்த பெட்ரூம் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு 16x10 சைஸில் வந்து பெட்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம். சின்ன சின்ன காம்பேக்ட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. ஆனால் இதுதான் இந்த வீட்டில் சின்ன பெட்ரூம். அப்போ பார்த்துக்குங்க எவ்வளோ பெரிய சைஸில் எல்லா பெட்ரூம் இருக்குன்னு. ஸோ இதுலேயே ட்ரெஸ்ஸிங் ஏரியா, உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே இந்த பெட்ரூமில் வந்துடுது. இந்த பெட்ரூம்லேயே வந்து உங்களுக்கு அட்டாளி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெட்ரூம் எல்லாமே ஸ்பாட் லைட்டு, ஏசி பாயிண்ட்டு, பெயிண்டிங் எல்லாமே யூனிக்காக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. 2 பெட்ரூமுக்கு யூனிக்காகவே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ 2 பெட்ரூம்லையுமே நீங்கள் கிங் சைஸ் பெட் வந்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் வந்து இந்த வீட்டில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோடைய ஃபோயர், லிவிங், பெட்ரூம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது கிச்சன், டைனிங், ஸ்டோர், யூட்டிலிட்டி எல்லாம் பார்த்துலாம் வாங்க. நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. உங்களுக்கு லிவிங் ஏரியாலேருந்து டைனிங் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற போது உங்களுக்கு அந்த டைனிங் ஏரியாலேயே வந்து ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனில் வந்து போட்டு காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, நல்லா ஹெவியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு போட்டு அதில் காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நல்லா ஸ்பைரல் ஸ்டெப்பு, உங்களுக்கு கேக் மாதிரி ஸ்டெப் வந்து 1x1 வந்து மேலே போகிற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்கு. இந்த டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27x11 சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைனிங் ஏரியாவில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹை ரூப் கொடுத்துருக்கு. மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் சன்லைட்டு உங்களுக்கு நீட்டாக வந்து கீழே விழுகுது. நைட் டைம்லேயே வந்து உங்களுக்கு டே டைம் வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி வீடு வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியாவோடைய வெளியே யூட்டிலிட்டி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்கு. ஒரு பெரிய விண்டோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவில். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8x6 சைஸில் வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே போய்க்கலாம். அவுட் சைடில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்கு. வாஷ் பேஷன் கொடுத்துருக்கு டைனிங் ஏரியாவில்.
ஸோ டைனிங் ஒட்டியே வந்து கிச்சன் இருக்குது. வாங்க கிச்சனை பார்ப்போம். ஸோ டைனிங் ஏரியாலேருந்து கிச்சன் ஏரியா வந்து ஆக்சஸ் பண்ணுற ஸ்பேஸில் நான் நின்றுருக்கேன். இந்த இடத்துலேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீலிங் வந்து ஹை ரூஃப் கொடுத்துருக்கு. அந்த ஹை ரூஃப் ஏரியாவில் பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சேஃப்டி கிரிலோட வந்து பெரிய விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து உங்களுக்கு சன்லைட் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நிலாவையும் கூட இங்கேருந்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 16x10 அளவில் வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள் ஏரியா எல்லாமே, அதாவது டேபிள் டாப் ஏரியா எல்லாமே வந்து கிரானைட் வந்து உங்களுக்கு லே பண்ணி, ஸோ 2 விண்டோஸ் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு கொடுத்து சூப்பராக வந்து கிச்சனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வால்லலாம் எங்கேயுமே அழுக்குப்படியாத அளவுக்கு உங்களுக்கு டேபிள் டாப்போடைய பாட்டம்ல இருந்து சீலிங்கோடைய டாப் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் எல்லாமே டைல் லே பண்ணியிருக்காங்க. வால் எல்லாமே டைல் லே பண்ணியிருக்காங்க. பீடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வந்து இந்த வீட்டுக்கு நல்லா ஒரு ஹைலைட்டாக தூக்கி காட்டுது இந்த வீட்டில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மல்டி ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு லாஃப்ட் அட்டாளி எல்லாமே வந்து கிச்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் 2 சிங்க் வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சமைச்சாலும் பாத்திரங்களை வந்து நீங்கள் வந்து கழுவிக்கிற அளவுக்கு நல்லா பெரிய சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டு, மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட்டு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது கிச்சனில். ஸோ அடுத்தது வந்து யூட்டிலிட்டி ஸ்டோர் ரூம் பார்க்கலாம். வீட்டோடைய பின்னாடி சைடு பார்த்துலாம் வாங்க. நான் இப்போ வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்து யூட்டிலிட்டி ஏரியாவில் இருக்கேன். அதாவது இது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்டு காய்கறி வெட்டுறது, பெரிய லெவலில் நீங்கள் எதாவது குக் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வால் எல்லாமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஒட்டியே வந்து உங்களுக்கு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கு. ஸ்டோர் ரூமில் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கம்ப்ளீட் வந்து கட்டு வேலை போட்டு கடப்பாக்கள் கொடுத்து லாஃப்டெல்லாம் கொடுத்து நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டோர் கொடுத்துட்றாங்க. கிச்சன்லேருந்து நீங்கள் வீட்டோடைய பேக் சைடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அடிக்கும் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா வந்து பின்னாடி இருக்குது. துணிகாய போடுற ராடு எல்லாமே வந்து கொடுத்துருக்கு பின்னாடி. ஸோ சூப்பராக இருக்குது. கிச்சன், யூட்டிலிட்டி, டைனிங் ஏரியா எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டெப் வழியாக போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வாங்க. நிறைய பேர் வந்து பெரிய இடத்துல பெரிய வீடுன்னு கேட்டிருந்தீங்க. அது வாஸ்து பிரகாரம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. 100% வந்து இந்த வீட்டில் வந்து வாஸ்து வந்து மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து டவுனுக்குள்ளேயே இருக்குது. அதுதான் பெரிய ஹைலைட்டு. இப்போ நான் வந்து வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப் வழியாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமு, லிவிங் ஏரியா, பால்கனி எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் கலர் பெயிண்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி பிளாக் கலர் க்ரூஸ் மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்குறக்கே நல்லா எலிகெண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்பு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. டபுள் லேயர் லே பண்ணி நோசிங் அடித்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரைசர் எல்லாம் கரெக்டான அளவில் கொடுத்துருக்கு. வயசானவங்களும் ஈஸியாக வந்து ஸ்டெப் மேலே ஏறிக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸ்டெப் வழியாக வரும்போது ஸ்டெப்புக்கு மேலே ஹை ரூப் கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு நீட்டாக வந்து உள்ள லைட் பாஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது கீழேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16x16 ஒரு பெரிய லிவிங் ரூம் வந்துடுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4x2 டைல்ஸ் போட்டு நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஐவரி கலரில் ஒரு ப்ரௌன் கலர் கிரைன்ஸ் வர மாதிரி டைல்ஸ் வந்து கீழே வந்து லே பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே இதே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. கட்டிங்ஸ் வந்து அதுக்கே மாதிரி யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, இந்த லிவிங் ரூமில் எவ்வளோ ஸ்பாட் லைட் கொடுத்து நீட்டாக டிவி யூனிட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே எந்த மாதிரி வந்து குவாலிட்டியில் வந்து பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த மேலே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கலரோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டீக் மெட்டீரியலில் வந்து டோரு, விண்டோஸ் எல்லாம் போட்டிருக்கனால இந்த ஒயிட்டுக்குமே இந்த டீக் கலருக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஒரு பார்த்தா வந்து ஒரு ஹை ரிச்சாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்காட்டுது இந்த வீடு. ஸோ இந்த லிவிங் ரூமோடைய ரைட் சைடு, லெஃப்ட் சைடில் வந்து பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பெட்ரூமை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இந்த லிவிங் ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே வாக் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்வேவோடைய 2 சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் மெட்டீரியல்ல ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ல நம்ம எப்படி வந்து ஹேண்டில்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அழகான கேர்விங் வந்து கொடுத்துருக்காங்க. காங்கிரீட்டே கேர்விங் பண்ணி போட்டு டைல்ஸு கேர்விங் பண்ணி ஒட்டி இந்த எம்எஸ் கிரில்லையும் வந்து கேர்வ் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 16x10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். சூப்பராக இருக்கு. 2 விண்டோஸ் வாஸ்து பிரகாரம் கொடுத்து கீழே வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு நீட்டாக வந்து இந்த பெட்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, ஃபுட் லேம்ப் பாயிண்ட்டு, ஸ்பாட்லைட் பாயிண்ட்டு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கு. பெட்ரூமில் பெயிண்டிங்கு நீட்டாக வந்து யூனிக்காக கொடுத்துருக்கு. 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு டீக் மெட்டீரியலே போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் மெயின் டோரு, பெட்ரூம் டோரு,
விண்டோஸ் எல்லாமே டீக்குங்க, அதுதான் ஹைலைட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 அடி ஓப்பன், அதாவது 6 அடி 7 அடி எல்லாம் வைக்காம 8 அடி ஓப்பன். உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் ஏரியா எல்லாமே வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் காட்டுறவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க டோரு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான பால்கனி மழை வெயிலெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே வராத மாதிரி சன்சைடு கீழே இறக்கி காங்கிரீட் போட்டு பூசி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எலிவேஷன் சொன்னாலும் அது ஃப்ரண்ட்ல இங்கே தான் கொடுத்துருக்கு. இது மேலே நீங்கள் கேரளாவோட ஒட்டுறனாலும் ஒட்டிக்கலாம். ஸோ நீட்டாக இருக்குது பால்கனி ஏரியா. நீங்கள் ஈவினிங் டைம் எல்லாம் வந்து அப்படியே காஃபி சாப்பிட்டு வெளியே என்ஜாய் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. 17க்கு 16 சைஸ்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மேட் பினிஷிங் டைல்ஸ் போட்டு நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. 2 விண்டோ வந்து உங்களுக்கு டீக் மெட்டீரியல்ல வித் எம்எஸ் கிரிலோட சூப்பரா வந்திருக்கு. பெயிண்டிங் வந்து யூனிக்கா பினிஷ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரு, ஷட்டர், டோர் ஃப்ரேம் எல்லாமே வந்து உங்களுக்கு 8 ஃபீட்டுக்கு போட்டு 8x3 போட்டு உங்களுக்கு பினிஷ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே வந்து உங்களுக்கு அட்டாளி வந்துடுது. நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம், 6 ட்ரெஸ்ஸிங் ரூம், உங்களுக்கு 10 கெட்டில் ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பாட்டம்ல இருந்து கீழே ஃப்ளோரிங்ல இருந்து சீலிங் வரை கம்ப்ளீட்டா வந்து டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது வென்டிலேட்டருமே வந்து முட்டில் போட்டிருக்காங்க, அதான் ஹைலைட் பாயிண்ட். சூப்பராக இருக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட். ஸோ இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 16க்கு 17 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச் பாத்ரூம், டாய்லெட். அந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லி பால்கனி இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 11 ஒரு பெரிய ஸ்டடி ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ரூம்லையுமே வந்து உங்களுக்கு டீக் மெட்டீரியல் விண்டோஸ் போட்டிருக்காங்க. இந்த சின்ன ரூமுக்கு இவ்வளோ பெரிய விண்டோஸ், ஏன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியாவுக்கு வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது லிவிங் ஏரியாலேருந்து நேர ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னால் பால்கனிக்கு போயிடலாம். உங்களுக்கு இதுதான் அந்த பெரிய மெயின் டோரு. கீழே நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு மெயின் டோர் பார்த்தோம்ல, அந்த அளவுக்கு இந்த டோர் சைஸ் வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 சைஸில் வந்து போட்டிருக்காங்க. நல்லா வந்து ஒரு 3-4 ஃபீட்டுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பெரிய டெரஸ் ஏரியா வந்து வந்துடுது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டோட ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு பீம் காலமெல்லாம் கொடுத்து 15,000 லிட்டர் தண்ணி மேலே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய தொட்டி வந்து கட்டியிருக்காங்க. அந்த தொட்டியிலிருந்து உங்களுக்கு இந்த வீட்டுக்கு எல்லா ஏரியாவுக்கும் நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி 2 வருஷம் தான் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணவே கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இப்போ ஓனர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சூழ்நிலைக்காக இப்போ வந்து இதை சேல் பண்ணுறாங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,95,00,000 ரூபா வந்து ஓனர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. இந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம், நேர்லுக்கு வந்து பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு எந்த லோனும் கிடையாது. பக்கா டிடிசிபி அப்ரூவ்டில் அன்னூர் நகராட்சியில் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி வீடு வந்து தெளிவாக கட்டியிருக்காங்க. இபி, ஹவுஸ் ரெசிப்ட் எல்லாமே லைவ்ல இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 2000 லிட்டரில் நல்ல தண்ணி, போர் வாட்டர் 2க்குமே வந்து சிண்டெக்ஸ் டேங்க் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்டில் வந்து நிலத்தொட்டியும் இருக்குது, போர்வெல் இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்குது, இபி எல்லாமே லைவ்ல இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். டக்குன்னு எல்லா இடத்துக்கு போய்க்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த வீடு வந்து வந்திருக்கு. வந்து பார்த்துட்டு 2025 சொந்தம் பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க இடமுடன். நன்றி.